ஹலோ கைஸ், வெல்கம் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காட் ஆஃப் வார் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. Can be demolished when I snap its fucking cable. ஓகே, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ குவாலிட்டியாக 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணுற வேலை. சரி, டக்குன்னு உள்ளே போவோம். என்னது இது? எனக்கு இந்த இடத்துல போன வாட்டி பெரிய சிக்கலாகிடுச்சு. இந்த வாட்டி மாற்றிட்டு டக்குன்னு மாற்றணுமே. டக்குன்னு மாற்றி நம்ம அதை அடிப்போம். வாங்க டொப்பு. ஓகே, இந்த கேமில் நான் பாதி விளையாட மறந்துட்டேன். நான் இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நான் இது பண்ணிவிட்டேன், விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் ஃபஸ்ட்லேருந்து போட முடியல. திருப்பி விளையாடலான்னு பார்த்தாலும் எனக்கு தோணலை. விளையாடணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு கேம்ஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாமல் இங்கே சிக்கிக்கிட்டேனே. திருப்பி கீழே போகணுமா? என்னது இது? ஒன்றுமே தெரியல. நான் தெரியலையே எப்படி போகிறதுன்னு. ஏன் ப்ரோ நீங்கள் சின்ன வீடியோவாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா போடுறதுக்கு இதுவும் கிடையாதுல, நெட்டு வேறு செலவாகுது. இது போடுறதுக்கே 500 MB கிட்ட ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்டடீஸும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்குறதுனால என்னால் பெருசாக ஒன்றுமே பண்ண முடில. சரி, இதையும் உடைக்கணும் போல். இன்னொன்று இங்கே இருக்குது. இதையும் உடைச்சாதான் உள்ளே விடுவாங்களா? அதனால் நான் வெறும் 10 நிமிஷம் அங்கே சொல்கிறேன். ஸோ ஓகே, இது மேலேருந்து கீழே வந்துடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த கேமை நான் முடிச்சிட்டோன்னா வேறு கேம்ஸ் இருந்தால் நான் உங்களுக்காக போடுறேன். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் PSPயில் தான் விளையாடுறேன். அதாவது PPSSPP அப்படின்னு இருக்குது. என்கிட்ட பிசிலாம் கிடையாது. ஆனால் நான் மொபைல்ஸில் இருக்கிற கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுறேன். அப்புறம் லைக் ஷேர் பண்ணியிருக்கேன் மக்களே. ஏன் இத்தனை இதுவே போடல, வீடியோவே போடலை. நம்ம இத்தனை நாளாக வீடியோவை போட்டிருக்க மாட்டோம். அது சில பிரச்சனைகள், வீடியோ போட முடியல. அதனால் எனக்கால் போட முடியல மக்களே. நெட்டும் இல்லை, என்ன பண்ணுறது? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் விளையாடுவோம். நானும் என் ஃப்ரெண்டு ஷேடோ. அவன் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவன் சேனலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுற மாட்டேறீங்க மக்களே. சாரி, யாராச்சும் என்னடா அது நம்ம ஒரு ரிங்குன்னு கிடச்சிருக்கு. சரி, டக்குன்னு போவோம். கேமை முடிக்க வேணாமா? ஹெல்த் ஏறிடுச்சு. சூப்பர். இந்த கார்கன் ஐ கிடச்சிருக்கு. ஓகே, கேமெல்லாம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அங்கே வச்சிருக்கான். இங்கே தான் வழியா? இல்லை, இங்கே வழியெலாம் இல்லை மக்களே. டக்குன்னு ஏறாத டப்பாலே. சரி, இந்த மொபைல் விளாட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் விளாண்டு பழகினால எனக்கு காட் ஆஃப் வாரும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் அது வலின்னு நினச்சிக்கிட்டு அதை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, டக்குன்னு போடா தம்பி. ஐயோ தம்பின்ட்டேன். தலைவரே கெராட்டோஸ் தலைவா, நீ தான்டா தலைவன். ஜெயிப்படா நீ. கெராட்டோஸ் எவ்வளோ பெரிய ஆள். இவருக்கு லைஃப்ஸ் எப்படி போச்சுன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்காக போடுறேன். அப்புறம் நான் உனதை மறந்தே போயிட்டேன் மக்களே. அதாவது என்னன்னா, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பாடுவான்னு. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸாக வரும். கன்ஃபார்மாக செக் பண்ணிடுங்க. அப்புறம் வேறு என்ன மக்களே? என்னடா அது கடுப்பாக இருக்குடா. டக்குன்னு அடிக்கணும். எனக்கு அதுவே இதாக இருக்குது. ஓகே, இங்கே மழை பெய்யுது. செம்ம கிளைமேட்டு. நான் வெளியே நின்று தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சவுண்டு கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. என்னால் பெருசாக பண்ண முடியல. எனக்கும் கொஞ்சம் ஜுரம் மாதிரி தான். அதனால் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல மக்களே, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக அப்படியே காத்தாடிக்குது. என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியல. உங்களுக்காக வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் வரும். வியூஸ் நல்லா போகணும் மக்களே. நம்ம நல்லா பெரிய ஆளாகணும். அமுத்துற தம்பி, அமுத்து. ஐயோ, மேலே வேறு இது வருதே மெசேஜ். இப்போ படி போயிடுச்சுறான். சுற்றி போடுற தம்பி என்ன திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட் யூடியூபர்ஸ்லாம் யாருன்னு சொல்லுங்கள். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, போகலாம்.
போடா தலைவா, போ தொலைவா, போ தலைவா. என்னடா ஷீல்டு ஸ்டோரிங்க, இருங்க மக்களே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 5 செகண்டில் வந்துடுறேன். ஒரு 2 செகண்ட் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா இந்த நெட்டு ப்ராப்ளம் இல்லை, அதனால் ஒரு 2 செகண்ட் மட்டும் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதோ கட் பண்ணிக்கிட்டேன். கட் ஆகுடா, கட் போட்டு குத்துன்னு குத்துனாலும் ஒன்றும் ஆகாதுடா. ஏன்னா அந்த இதில் அப்படி தான் வருது, என்னால் அந்த இதில் அப்படி பண்ண முடியல. அந்த ஷீல்டு மாதிரி வருதுல, அதில் பண்ண முடியாது இது. ஏன்னா அதில் நெருப்பு பவர் கிடையாது, அந்த ட்ராகரில் தான் நெருப்பு பவர். அதாச்சும் சின்ன கத்தி பெருசாக வச்சுருப்பானே, அதில் மட்டும்தான் அந்த இது. ஸோ ஓகே, டக்குன்னு அட்ரா, என்னடா பண்ணுறி, டக்குன்னு அடிக்க மாட்டுற, டக்குன்னு அடிக்கம்பி, டைம் வேஸ்ட் பண்ணுற. அப்படி அடித்தாச்சு. ஸோ ஓகே, பவர் எடுத்து போகலாம். ரைட், குதிரா. ஐயோ டப்பா, இப்படியாச்சு குதிச்சாச்சு. பவர் ஏடு. என்னடா தண்ணி ஒட்டுது, ஷீட், என்ன தண்ணி ஒட்டுது மக்களே, தண்ணி கொட்டுது. தெரியாமல் போயிட்டு ஒயரில் பட்டுக்கிடுச்சு, சாரி. இது திறக்க மாட்டேங்குது, ஏனே தெரியல மக்களே, திறக்க முடியல. என்னன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஆகணும். அப்போ தான் நல்லது, என்னான்னு திருப்பி வந்து பார்க்க முடியும். நட்டி நான் கேமை முடிச்சிடுவேன்னு, அப்புறம் என்ன இருக்குன்னு நல்லா பார்க்க முடியாது. கீழே வந்து என்னடா எல்லா இடத்துலையும் உயிர் எடுக்கிறீங்க. சரி, இதையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, தொற எடிட்டிங் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் டைம் ஆகலை, ஆனால் எனக்கு விளையாடுறதுக்கும் டைம் ஆகலை. இந்த வீடியோ போடுறதுக்கு தான் டைம் ஆகுது. வீடியோ போட்டு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது, அதாவது அப்லோட் ஆகிறதுக்கு. என்ன பண்ணுறது, நான் ஷார்ட்ஸாக போட்டால் தான் கொஞ்சம் வியூஸ் போகும் இந்த வீடியோவுக்கு. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாச்சு. சரி, ஏதோ குழி மாதிரி இருக்குது, ஏதோ கேவு மாதிரி போயிட்டே இருக்குது, பாம்பு மாதிரி. போடா என்னதுராது, குதிரா தம்பே. என்ன நான் செத்துட்டேனா? கிரேட்டோஸ் செத்துட்டான். எப்படி திருப்பி வருவேன்டா? எப்பாடி, இதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது நான் கட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ நேரம், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அதை அடித்து மேலே போனால் தான் வருது. இங்கே தாங்க கிங் மைடாஸ் இருக்கான். கிங் மைடாஸே இங்கே தான் இருக்கியா? இதுக்கு வந்து ஒரு என்ன பண்ணான்னா, வந்து ஒரு இது, ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். சரி, இவன் வந்து ஒரு தேவதட்டை வந்து வரம் கேட்டிருப்பான், எனக்கு வந்து எது தொட்டாலும் கோல்டு ஆகணும். இவனோட பிள்ளை அவன் தொட்டோன்னா அது கோல்டு ஆகிடும். இவன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ தலைவன் கிராட்டோஸ் வந்து அதை தீக்கிறதுக்கு வந்து இவனை சாவடிக்கலான்னு வந்திருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. போட்டு தூக்கிட்டு போ. யார்ரா அது, நாய்? டேய் விடுங்கடா, இப்பயாச்சும் விடுங்கடா, பாவண்டாண்ணா. டக்குன்னு அடிக்க முடியலையே, நீங்கள் வேறு குட்டியார், என்னையே கடிக்கிற நீ, சாவு. பூரா உரை விட்டு தான் எரிஞ்சு போ. அண்ணே, ஒருத்தனை சந்தோஷமாக இருக்க விட்றீங்களாடா, அவனே ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான், அவனை சாவடிக்கலான்னு போனான். நீங்கள் வேறு ஏன்டா இது பண்ணுறீங்க? இவன் வேறு நம்மளை டச் பண்ண வரான், விடுவானா தலைவன்? போட்டுட்டானே, அடிச்சு போட்டு திருப்பியும் வர போடுறான், மண்டையில போடு. திருப்பியும் தூக்கிட்டு போகணுமா? எத்தனை வாட்டிடா நீ வருவ? உனக்கு நான் சொல்கிறத கேளு, நீ நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளு. வந்துட்டாங்கிறா திருப்பியும். நீ வேறையாடா, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்க. நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. நீ நல்லா இருப்படா, சொல்கிறது கேளுடா. அட்ரா லே, யாரா நீங்கள்? ஒருத்தனை நல்லா இருக்க விடுறீங்களாடா, உலகம் இப்படி இருக்கு. ஒருத்தனை நல்லா இருக்க விடுங்கடா. அட்ரோ சாகுங்கடா. என்ன ஐயோ, கிராட்டோஸ் த அன்பிரடிக்டபிள் வாரியர். உண்மையிலே அப்படிதாங்க இருக்குது. திடீர்னு பார்த்தா அடிக்கிறான், திடீர்னு பார்த்தா விட்டுட்டு போகிறான். ஏய் போடு, தங்கத்தெல்லாம் ஆக்காத. பார்க்க காசு கொடுக்குற மாதிரி இருக்குடா. இதுக்கு போயிட்டு ஏதாச்சும் நல்லது பண்ணலாம்லடா. உன்னோட சூப்பர் போடு. பிடிச்சலாம் தப்பிக்க முடியாது என் தலைவன்கிட்ட இருந்து. உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் பாரு. அவ்வளோதான்டி, உன் கதை முடிஞ்சிருச்சு. நீ தான் கேட்ட, எனக்கு வந்து பாலவும் பிடிக்கல, இந்த பவரும் எனக்கு பிடிக்கல. நீல அதுக்கு ஒரே இது
நீ செத்து போனால் நீ தப்பிச்சிடலாம். நான் கேட்குற என்னை விட்டுருன்றியா? நீ தப்பிக்க முடியாது, சாவுடா. ஹா 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 ஹா, செத்துட்டேன்ட. எப்பா சாவும் போதும் தங்கத்தோட சாவடியார். நீ எவ்வளோ தங்க பைத்தியம்னு எனக்கு இப்போ தான்டா புரியுது. இவ்வளோ பெரிய தங்க பைத்தியமாக இருப்பான்னு தெரில. சரி மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டு கண்டிப்பாக வரும். இதோட நான் முடிச்சுக்கிறேன்.